சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் பார்க்கலாமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனம். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டேன் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அதாவது என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்காமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இதுதான் அந்த வார்த்தையுடைய அர்த்தம். இன்றைக்கு நம்ம நிறைய முறை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஊழியக்காரர்களின் மூலமாக, வசனங்களின் மூலமாக, இல்லைன்னா ஏதாவது ஒரு காரியங்கள் மூலமாக கர்த்தர் நமக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தோன்னா அதை கேட்காம நம்ம போயிடணும்னா நமக்கு என்னவா? நம்ம கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி செய்யும்படி நீ எச்சரிக்கையாயிரு. நீ எச்சரிக்கையா இல்லைன்னா உன்னால நிலைத்து நிற்கவே முடியாது. அதுதான் இந்த வசனம் சொல்கிறது. அவர் பேசுகிறவருக்கு, யாரு? ஆவியானவர் இயேசு கிறிஸ்து பேசுகிற அவர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏன்னா பரமபிதாக்கு நீங்க கணக்கு கொடுக்கணும். அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியுங்கள். ஆண்டவர் ஏதாவது ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது, ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணும்போது, வசனத்தை வாசிக்கையில் கர்த்தர் நமக்கு அச்சுறுத்தினானா, கர்த்தர் நம்மளுக்கு அந்த வசனத்தின்படி பேசினான்னா அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அதனுடைய ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர் தான் பேசுகிறாரா இல்லை வேற யாராவது பேசுகிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லெத்தார்ஜிக்காக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் இழந்து போயிடுவீங்க, உங்களுடைய மேன்மையை இழந்து போயிடுவீங்க. பரமபிதாக்கு கணக்கு கொடுக்கணும். ஜாக்கிரதையாக இருக்கலாமா? இன்றைக்கு ஒரு ஜபத்தை ஏறெடுப்போம். ஆண்டவரே, உடைய வார்த்தையில் ஆண்டவரே எத்தனோ முறை நீங்கள் எங்ககிட்ட பேசுறீங்க, நான் செவி கொடுக்காம போயிட்டேன், நான் கீழ்ப்படியாமல் போயிட்டேன், என்னை நீங்கள் மன்னிச்சிருங்க. இன்றிலிருந்து உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற மகளாய் மகனாய் நீர் எங்களை வைங்கன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, எத்தனோ முறை ஆண்டவரை உங்களுடைய வார்த்தைக்கு விலகி நாங்கள் ஓடுகிறோம். யோனாவை போல விலகி ஓடுகிறோம். அங்கே மீனின் வயிற்றில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அந்த யோனா கிடந்தது போல ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி நாங்கள் ஓடினாலும் ஆண்டவரே நீர் எங்களை விட மாட்டீங்க. ஆண்டவரே அங்கு யோனாவுக்கு ஒரு மீன் காத்திருந்தது போல எங்களுக்கு எந்தவித ஆபத்தும் காத்திருக்க கூடாது. ஆண்டவரே எங்களை எப்படியாவது தப்பித்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீர் விரும்புகிற இடத்துக்கு நாங்கள் செஞ்சு நீர் விரும்புகிற வேலையை நாங்கள் செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படினோம் ஆண்டவரே. முழுமையா நீர் என்ன சொல்றீங்களோ அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற உண்மை மார்க்கத்தாராய் நீர் எங்களை வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எந்தெந்த காரியங்களில் உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடந்தோமோ தயவாய் மன்னிங்க. ஆண்டவரே இன்றிலிருந்து எச்சரிக்கையாய் உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்க உதவி செய்யுங்க. நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பரமபிதாவே. ஆமென். God bless you.